ஈரான் யூஎஸ் இஸ்ரேல் வார் வந்து உங்கள் ட்ரீம் ஹவுஸ் டெலிவரியும் டிலே பண்ண போகுது. ஃபஸ்ட்டு ரீசன் டைல்ஸ் ப்ரொடக்ஷன் சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இருக்கிற ஸ்டாக் வரைக்கும் தான் டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. இதுமாதிரி ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண தான் உண்டு. இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா கேஸ் ஷார்ட்டேஜ்னால எல்லா இண்டஸ்ட்ரியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கேஸ் சப்ளை ஆட்டோமேட்டிக்காக டைல்ஸோட காஸ்ட்டு ரேட் per ஸ்கொயர் ஃபீட் 5 to 10 rupees எல்லாத்துலேயும் ஏற்றிட்டாங்க. இப்போ இருக்க லிமிடெட் டிசைன்ஸும் இப்போ இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. பிவிசி ஐட்டம் எல்லாமே ஏற்றிட்டாங்க. ப்ளம்பிங் லைன்ஸும் பைப்ஸும் எல்லாமே ஃபுல்லாகவே ரேட் ஏற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 to 30% வரைக்கும் ஏற்றிருக்காங்க. இண்டஸ்ட்ரி பெயிண்ட்டுக்கு முக்கியமே வந்து ரா மெட்டீரியலே வந்து க்ரூட் ஆயில்ஸ்லேருந்து வர எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனாமல் பெயிண்ட்ஸ்லேருந்து எமல்ஷன்லேருந்து எல்லாமே ஆயில் பேஸ்டு தான். ஸோ ஆப்வியஸாக வந்து அதுவும் ரேட் ஏற்றிட்டாங்க. நார்மல் பெயிண்ட் எல்லாமே ஒரு 5 to 8% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும்தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன் அதுவும் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. காப்பர் ப்ரைஸும் ஏறிட்டு இருந்தது, இப்போ லெவல் செட்டில் ஆகிடுச்சு. கொஞ்சம் கோல்டு இறங்க காப்பர் ப்ரைஸ் செட்டில் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்டீலுமே கிட்டத்தட்ட வந்து 70 rupees per kg கிட்ட போயிடுச்சு. அதுவுமே ஒரு 5 to 6 rupees ஏறி தான் இருக்குது லெவலில். சேவ் பண்ணணும்னா டைல்ஸ்லாம் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இப்பயே ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருங்க. இண்டிவிஜுவலாக வீடு கட்டுறவங்களும் சரி, ஃப்ளாட்ஸில் சூஸ் பண்ணுறனா கூட முன்னாடியே சூஸ் பண்ணி ஸ்டாக் இறக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டெலிவரி டைம் டிலே இருக்காது. அது இல்லாமல் வந்து பெயிண்ட்ஸும் நீங்கள் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க. 2 weeks வரைக்கும் தான் அந்த பழைய எம்ஆர்பியில் வரும். அதுக்கப்புறம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 to 8% வந்து உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். அதை நீங்கள் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இப்போ ரேட் per ஸ்கொயர் ஃபீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதுமாதிரி சேலிங்கோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். அது இல்லாமல் வந்து இப்போ ஆப்வியஸாக இது ரேபிட் ரியாக்ஷன் மாதிரி மாற்றி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறது இறக்குறது எல்லாமே இருக்கும். டீ காஃபிலேருந்து எல்லாமே ஏறிடுச்சு ஒரு இஷ்யூஸ்னால. மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் எதுவுமே இல்லையா உங்களுக்குலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எல்லாமே வார் ஸ்டார்ட் பண்ணப்பே எல்லா மெட்டீரியல் நாங்கள் இறக்கிட்டோம். ஸோ பெயிண்ட்லேருந்து செராமிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே நாங்கள் ஸ்டாக் பண்ணனால எங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இல்லை. நாங்கள் சொன்ன டைமில் எல்லோரும் கொடுத்துருவோம். ஸோ ஹோல் பில்டிங் எங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் வாங்கியாச்சு. உங்களுக்கு நல்லா சேவிங் பண்ணணும்னா இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டட் ஆகி ரெடி டு ஆக்கிபை இருக்கிற ஃப்ளாட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பழைய ரேட்லேயும் கிடைக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இனிமேட்டு புதுசாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ரேட் ரிவைஸ் ஆனது தான் சேல் கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா ரா மெட்டீரியல் சேரும் போது நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. நமக்கு என்ன எங்கேயோ எவனோ சண்டை போடுறதுக்கு நம்ம கட்ட வேண்டிய ட்ரீம் ஹவுஸுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி ஆகிடுது.